ஏன்னா எனக்கு தெரியும் நீ பிரீத்தாவை உயிருக்கு உயிரை காதலிக்கிற. அந்த பிரீத்தா அண்ட் உன்னோட அண்ணன் ரிஷப், அவங்க 2 பேருக்கும் நடுவுல அஃபேர் இருக்கு. போதும். என் வைஃப பத்தியும் அண்ணனை பத்தியும் இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசின, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. எவ்வளவு கீழ்த்தனமான ஒரு பொண்ணா இருக்க நீ. உன்னால எப்படி இப்படி யோசிக்க முடியுது? ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நமக்குள்ள எதுவுமே இல்ல, என்னைக்குமே எதுவுமே இல்ல. கற்பனை பண்ணிட்டு இருக்காத. அந்த கல்யாணம், அந்த நிச்சயதார்த்தம் எல்லாமே நாடகம் தான். காதலிச்சுட்டு இருக்காளாம். நான் பிரீத்தாவை மட்டும் தான் காதலிச்சுட்டு இருக்கேன். அவளும் என்ன காதலிக்கிறா. என் லைஃப்ல பிரீத்தா மட்டும் தான் இருக்கா, வேற யாருமே கிடையாது. தப்பு ஆக்சுவலா என்னோடதுதான். பிரீத்தாவை ஜெலஸ் ஆக்கிறதுக்கு உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் பாரு, அதை நான் என்னைக்குமே பண்ணிருக்க கூடாது. நட்டாஷா, ஒண்ணு மட்டும் மறந்துடாத. நான் பிரீத்தாவையும் பிரீத்தா என்னையும் காதலிக்கிறோம். அவளும் சொல்ல மாட்டா, நானும் என்னைக்கும் கேட்கறது இல்ல. ஆனா தெரியும், அவ மனசுல என்ன தவிர வேற யாரும் இல்ல. அது என்னைக்குமே மாறாது. அவ எனக்காக உயிரை கொடுப்பா. நான் அவளை காதலிக்கிறத விட பல மடங்கு அவ என்ன காதலிக்கிறா. ஆனா காட்டிக்க மாட்டா. அதனால என்ன, இப்ப எப்பவும் காதலை வெளிப்படுத்த முடியாது, உணர மட்டும்தான் முடியும். என்னோட லைஃப்ல பிரீத்தாவோட இடத்தை யாரும் பிடிக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி பிரீத்தா லைஃப்ல கரனோட இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது, அது என்னைக்கும் நடக்காது. சோ ப்ளீஸ், இன்னும் ஒரு வார்த்தை பிரீத்தாவை பத்தி பேசின, இங்க இருந்து உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். Do you understand that? கரண், I love you கரண், I love you. நீ என்ன டைப் பண்ணே தெரிய மாட்டேங்குத. உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? நான் எந்த டைப்பா? உன்னை மட்டும் தான் காதலிக்கிறவ. நீ காதலிக்கிறிய அந்த பொண்ணு பிரீத்தா, அவளுக்கு நீ முக்கியமே இல்ல. உன்னோட அண்ணன் ரிஷப் தான் அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஒரு செகண்ட்க்கு நீ சொன்னது இருக்கட்டும். ஆனா ஒரு முறையாவது நீ யோசிச்சு பாத்தியா, என்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கு பிரீத்தா ஏன் அங்க இல்ல? ஏன்னா அவ துபாய்க்கு போனா. துபாய்க்கு போனது உன்னோட அண்ணன் ரிஷப காப்பாத்துறதுக்காக. நீ ஏன் யோசிச்சு பாரு, உன்னோட கல்யாணம் வேற ஒரு பொண்ணோட நடக்குதுங்கிறப்ப பிரீத்தா அந்த இடத்துல இல்லவே இல்ல. பிரீத்தாவோட லைஃப்ல உனக்கு எந்த இம்பார்ட்டன்ஸுமே இல்ல. ஏன்னா அவளுக்கு உன்னோட அண்ணன் ரிஷப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன் கண்ணால பாரு, நீயே பாரு, அப்பதான் நீ நம்புவ. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் சும்மா எதையோ நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கல. நீ இங்க வேலை பார்த்துட்டு இருக்க, ஆனா அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாரு. நீ இல்லாத நேரத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ. வாயமுட, இது எல்லாமே பொய் தான். இது பொய் இல்ல கரண். பொய்ன்னு சொல்றேன்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. உன் பேர் நட்டாஷாவா இல்ல வேற ஏதாவதான்னு. ஏன்னா எந்த பொண்ணு பிரீத்தாவை பத்தி தப்பா சொல்றாளோ அவளுக்கு கண்டிப்பா கேரக்டர் சரியா இருக்காது. கரண், நீ என்ன பேச? ஷட் அப். இன்னொரு விஷயம் சொல்றேன், நீ இனிமே என்ன விட்டும் பிரீத்தாவை விட்டு விலகிரு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? கரண் நான் சொல்றேன். செக்யூரிட்டி, நீ ப்ளீஸ் இந்த பிக்சர்ஸ் ஒரு முறை நல்லா பாரு. செக்யூரிட்டி. கரண், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. தயவு செஞ்சு நான் சொல்றத ஒரு தடவை புரிஞ்சுக்கோ. அட்லீஸ்ட் அவங்க 2 பேர்கிட்டயாவது அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேளு. இந்த போட்டோஸை விட்டுரு, அவங்க கிட்டே கேளு, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நீ கேளு. இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. கிரீஷ், கிரீஷ். அப்பா. என்னப்பா, ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்ட? எல்லாரும் போயிட்டாங்க. அதோட உன் அம்மா வெளியில கோவமா உட்காந்துருக்கா. ஏன்னா நான் கூட லேட் பண்ணிட்டேன். எல்லாரும் போயிட்டாங்க, நீயும் சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. பிரீத்தாவும் ரிசப்ட் கூட போயிட்டா. அதோட அந்த சமிஸ் ஹிஸ்டரி அவங்களும் கூட தான் இருக்காங்க. நீ சீக்கிரமா வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். மத்தத அப்புறமா பேசிக்கலாம். சரி, வா.
ஏன் இப்ப ஸ்மைல் பண்ற? உனக்கு நான் பேட் தரேன். இங்க பாருங்க மிஸ்ஸஸ் கரண், நீங்க இந்த பேட்டை விட ரொம்ப அழகா இருக்கீங்க. என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? நாள் பூரா அவன் கூட கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இருக்கணும். ஃபீல்டுக்கு போய் கிரிக்கெட் விளையாடி அழுத்து போச்சு. சரி, அப்ப நானே உனக்கு பிராக்டிஸ் தரேன். என்ன சொல்ற நீ? போ. இரு. பேட்டோட நான் அழகா இருக்கேன்ல, சோ நான் பேட்டிங் பண்ணி காட்டுறேன். மிஸ்ஸஸ் கரண் ஆச்சே. என்னாச்சு? இங்க பாரு. சரி உட்காரு. கரண், ஏந்திரி ஏந்திரி. என்னாச்சு? ஏதோ கூசுதே கொஞ்சம் உன் பார்வை மஞ்சளாய் வீசுதே என்னோடு நின்று நீ டாக்டர் தானே? பேஷண்ட்டை ரொம்ப அன்பா சரி பண்ணணும். இப்படி கோவப்படக்கூடாது. முடியாது. எனக்கு அன்பு என்பல எதுவுமே தெரியாது. அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அத நான் இப்ப சொல்லி கொடுத்துறேன். கொஞ்சம் நீ பேசினா நெஞ்சுக்குள் ஏதோ கூசுதே கொஞ்சம் உன் பார்வை மஞ்சளாய் வீல் வீசுதே என்னோடு நின்று கொள்ளடி செல்ல வேண்டுமா என்னோடு சேர்ந்து செல்லடி விருந்து போ. நான் உன்கிட்ட தான் வரேன். சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வரேன். மை பேபி டால். ரிஷப், 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 நீ எங்க இருக்க? வெளியே வா. கத்தாத. இங்க யாருக்கும் காது கேட்காம இல்ல. பெருசா சத்தம் போட்டு சீன் பண்ணாத, புரியுதா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இத பார்த்ததுக்கு அப்புறம் நான் உன் அண்ணனை மரியாதையா கூப்பிடுவனா? அன்பா பேசுவனா? அவன் எனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பியிருக்கான். கரண், எனக்கு தெரியும் நான் நேத்து கோவத்துல ஏதோ சொல்லக்கூடாத விஷயத்த கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டேன். பட் ட்ரஸ்ட் மீ, நான் விவாகரத்து வாங்க சுத்தமா விரும்பல. நான் ஏதோ ஒவ்வொரு கப்பல்ஸ்க்கும் மேரேஜ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா ஏதோ அதிகமா போகாம எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன். ஆனா ரிஷப் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. எனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பியிருக்காரு. ஒருவேளை நான் இதை சைன் பண்ணிட்டு எங்க கல்யாணம் முடிஞ்சு போயிடும். அட, இன்னைக்கு ரிஷப் கூட பிரீத்தா இருக்கா, நாளைக்கு வேற எவ்வளவு இருப்பா. வாட்? என்ன வாட்? உனக்கு எதுவும் புரியலையா? உன் கண்ணுக்கு எதுவும் தெரியலையா? நான் சொல்றேன். உன் அண்ணன் ரிஷப் எனக்கும் பிருத்விக்கும் அஃபேர் இருக்குன்னு சொன்னான். என் மேல கேவலமா பழி போட்டு என்ன இந்த வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே அனுப்பிட்டான். ஆனா ரிஷப் ஏதாவது ஆதாரத்தை காட்டினானா? எனக்கும் பிருத்விக்கும் எதிராக ஒரு ஆதாரத்தையாவது காட்டினானா? இல்லல. நான் அமைதியா இங்க இருந்து போயிட்டேன். ஏன்னா நான் எந்த டிராமாவும் கிரியேட் பண்ண விரும்பல. கரணா சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நீ போய் சொல்ற, எல்லாம் போய். இது எதுவுமே உண்மை கிடையாது. நான் போய் சொல்லல. போய் சொல்றது ரிஷப் தான். நீ எனக்கு அதை நோட்டீஸ் பண்ணியா? ரிஷப் பிரீத்தாவை எப்படி கூப்பிடுவான்? மரியாதையா, பிரீத்தா நீங்க இதை செஞ்சிருங்க, பிரீத்தா நீங்க எப்படி இருக்கீங்க, பிரீத்தா நீங்க, பிரீத்தா இவங்க அவங்கன்னு எப்போ மரியாதையோட சுத்திட்டு இருப்பான். அந்த பிரீத்தா என்னங்க ரிஷப், என்னங்க என்னங்கன்னு பேசி 2 பேரையும் கல்யாண வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல நினைக்கல. ஆனா இன்னைக்கு இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாயிடுச்சு.
ரிஷப் என் கூட பெட்ரூம்ல என்ன எப்பவும் பிரீத்தாவோட கம்பேர் Shut பண்ண up! பிரீத்தாவோட கம்பேர் பண்ணிக்கிட்டே Shut இருந்தா up! இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. உன் பேச்ச கேட்கறதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஜஸ்ட் ஷட் அப். நான் உண்மையை தான் சொல்றேன் கரண். கரண் கண்ணை முடிக்கிறதால பகல் இரவாயிடாது. கரண் ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? பிரித்தி வாஷ்ரூம்ல இருந்து ஓடி போயிட்டான். எப்படி? அட எங்கேயுமே காணோம். சரி வா 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 பார்க்கலாம். போய் பார்க்கலாம். நான் அங்க போக தான் போறேன். ஆனா அங்க கரண் என்னை பார்த்து அப்செட் ஆயிடக்கூடாது. ஷலன் சொல்லு. நான் என்னுடைய வேலையை முடிச்சிட்டேன். சந்தேக விதையை விதைச்சாச்சு. ஆரம்பத்துல இருந்தே ரிஷப்க்கு பிரீத்தா மேல சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு, நான் சொல்லிட்டேன். சோ அவன் பிரீத்தாவோட கிட்னாப்பிங் அண்ட் மத்தத பத்தெல்லாம் எதுவும் கேட்கலையா? இல்ல, சொல்லிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்லிருந்தாலும் எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐ டோன்ட் கேர். எதுவா இருந்தாலும் எனக்கு நல்லதா தான் நடக்கும். ஷெலன், எனக்கு கால் வருது. நான் உனக்கு அப்புறமேல் கூப்பிடுறேன். ஓகே? ஹலோ, ஹூஸ் திஸ்? நான் தான் பேசுறேன். ஓ, நீயா? அப்ப நீ தப்பிச்சிட்டியா? சரி, இங்க பாரு, எனக்கு இப்ப சுத்தமா டைம் இல்ல. உன்கிட்ட என்னால கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன். அந்த குடும்பத்துல அந்த வீக்கெண்ட் பார்ட்டில என்னதான் நடக்குதுன்னு தெரியல. நான் போய் பார்க்கணும். அதனால நீ என்ன கதை சொல்றதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். ஓகே? முறை இந்த பொண்ணு உருப்படியா உன்னை பேசியிருக்கா. ஆனா எனக்கு சிரிப்பே வரல. இவ பேசினதை கேட்டு எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. லூத்ராஸுடைய வீக்கெண்ட் ஹோம். எனக்கு நல்லா தெரியும். நான் எங்க போனோம், அந்த கரண் லூத்ராவை எங்க அனுப்பணும்னு தெரியும். கரண் லூத்ரா, இன்னைக்கு உன்னுடைய கதையை நான் முடிக்க போறேன். உன் சாப்டர் நான் தி எண்ட் பண்ண போறேன். கரண் லூத்ரா, இன்னைக்கு நடக்க போகுது உன்னோட தி எண்ட். ஓகே சமீர். பிரீதா, சமீர் வெளியே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். நத்தாசா வந்ததும் அவன் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவான். சரி, ஆனா நான் நட்டாஷாக்காக ஒன்னும் வெயிட் பண்ணல. நான் கரண்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ ஏன் இன்னும் வரல? ரிஷப் சார், நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த அக்கா மாமா காதல் இருக்குல்ல, அது ஒரு சரியான பைத்தியக்கார ஜோடி காதல். இந்த ஜோடி காதல் இருக்குல்ல, இது வாழவும் விடாது, சாகவும் விடாது. அதாவது எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, சொல்லாம இருக்கவும் மாட்டாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் அவங்கள பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க, அடடா என்னோட புருஷனை எப்ப பாப்பேன்னு இவங்க, என்னோட மனைவி எப்ப பாப்பேன்னு அவரு. சரியான நம்பரும் பைத்தியக்கார ஜோடி. இந்த பைத்தியக்காரத்தனத்தை நான் பெருமையா நினைக்கிறேன். அட, கரண் எப்பதான் வருவான்? நான் அவன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். அட, முக்கியமான விஷயம் பேசணும்னா அவருக்கு நீங்க கால் பண்ணலாம்லக்கா. வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இட்ஸ் ஓகே. உங்களோட போன்ல நெட்வொர்க் இல்லனா இந்தாங்க என்னோட போன் எடுத்துக்கோங்க, இதுல நெட்வொர்க் இருக்கு, கால் பண்ணுங்க. இல்ல இல்ல இல்ல, நான் போன்ல எல்லாம் பேச மாட்டேன். எனக்கு நேர்ல தான் பேசணும். அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து, அதுவும் 12 மணிக்கு அப்புறம். நான் ஒன்று கேட்கவா? இந்த 12 மணி விஷயத்தை இது வரைக்கும் 10 தடவைக்கு மேலே சொல்லியாச்சு. ஆனால் இந்த 12 மணி லாஜிக்கு எனக்கு உண்மையிலேயே புரியவே இல்லை. ஏன் 12 மணிக்கு மேலே பேசணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 12 மணி ஆனதுக்கு அப்புறம் எங்க 2 பேரோட ஆனிவர்சரி. பாத்தீங்களா, இவங்களுக்கு இவங்களோட ஆனிவர்சரியே தெரியல. ஐயோ, 12 மணிக்கு அப்புறம் உங்க ஆனிவர்சரி இல்லக்கா. ஐயோ, அந்த ஆனிவர்சரி கிடையாது. கல்யாண ஆனிவர்சரி எல்லாம் இல்ல. அப்புறம் அது வேற. அது வந்து கரணும் நானும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல. நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க, அது கரனுக்கு தெரியும். அப்படி நடக்கும். நான் தான் சொன்னல பைத்தியக்கார ஜோடி. புரிஞ்சிடுச்சு, எனக்கு புரிஞ்சிடுச்சு. சார், மாஸ்க் ப்ளீஸ்.
என்ஜாய் த பார்ட்டி சார். ஓகே. ஹலோ மேம், ஹேவ் த மாஸ்க் ப்ளீஸ். ஷூர். தேங்க் யூ. யா, வெல்கம். சமீர் ஃபோன் பண்றான். சமீர் சொல்லு. அவ வந்துட்டான்னா கனெக்ட் பண்ண சொல்லுங்க, கனெக்ட் பண்ண சொல்லுங்க. அட கனெக்ட் பண்ண சமீர், சொல்லுங்க. கான்ஃபரன்ஸ் கால் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணு. ஓகே. ஓகே ஓகே பை. ரெடியா இருக்கியா? நான் ரெடி. நான் இங்க தான் இருக்கேன், என்னோட பொசிஷன்ல. நானும் ரெடி. லெட்ஸ் கோ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க சர்வர் தானே? ஆமா. அங்க ஒரு மேம் இருக்காங்களா, அவங்க உங்களை கூப்பிடுறாங்க. போங்க. ஹே, அவ உங்ககிட்ட வரேன், ஜாக்கிரதை. நான் ரெடி. ஆனா எனக்கு நட்டாஷாவும் வேணுமே. அந்த பத்தாஷா வந்துட்டா. மேம். ஹலோ மேடம். நான் தான் நத்தாஷா. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்க ரெஸ்ட் ரூம் போகணுமா? எஸ். அது இந்த பக்கம் இருக்கு, அங்க. தேங்க் யூ. யா, மோஸ்ட் வெல்கம். பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. நீ புத்திசாலி ஆயிட்ட. கரண் சார், ஒரு செல்ஃபி ப்ளீஸ். சார். சார், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம் சார். தேங்க் யூ. சார், நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா? தேங்க்யூ சார். ராக்ஸி, நீ இங்க என்ன பண்ற? நான் இங்க ஃபுட் கேட்டரிங்காக வந்தேன். எனக்கு கேட்டரிங் பிசினஸ் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு இந்த வேலைக்கு எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு தெரியுமா? டோன்ட் பிலீவ். கேட்டா நீ நம்பவே மாட்ட. நீ எப்படி இவ்ளோ ஸ்டூபிடா இருக்க? இது எல்லாம் ஒரு சதி, நம்ம ரெண்டு பேரையும் சிக்க வைக்க. சதியா? ஆமா. என்ன சொல்ற? யார் சிக்க வைக்க போறா? இந்த குடும்பம் தான். இது இந்த குடும்பத்தோட பார்ட்டி இல்லையே. ஆமா, அந்த ரிஷப் உன்னை வேணும்னே கூப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வருவேன்னு அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம முகத்திரிய கிழிக்கலாம் நினைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, வீட்ல நம்ம ரெண்டு பேரோட மேரேஜ் சர்டிபிகேட் கூட காணோம். வெரி ஷூர் பிரீத்தா என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிருப்பா. அவளுக்கு என்னோட சர்டிபிகேட் கிடைச்சிருக்கும். அத அவ திருடி இருப்பா. இப்போ அவ இந்த சர்டிபிகேட்டை எல்லார்கிட்டயும் காட்டிடுவா. அதோட அந்த சர்டிபிகேட்டை எல்லாரும் பாத்துட்டாங்கன்னா நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். கரண் என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இல்ல இல்ல, இங்க பாரு, நீ ஒரு வேலை பண்ணு. அந்த பிரீத்தா உன்னை பாக்குறதுக்குள்ள நீங்க இருந்து ஓடி போயிரு, சரியா? பிரீத்தா என் மேல கண்டிப்பா பழி போடுவா. ஆனா நான் அது எல்லாத்தையும் மறுத்துடுவேன். எல்லார் முன்னாடியும் கண்டிப்பா நான் இல்லவே இல்லைன்னு சொல்லிடுவேன். ஒரு விஷயம் பிருத்வி பண்றது எனக்கு ரொம்ப சரின்னு படுது. அவன் எப்பவும் சொல்லுவான், எல்லா எவிடன்ஸும் நமக்கு எகெயின்ஸ்டா இருந்தாலும் சரி, ஆனா உண்மைய அக்செப்டே பண்ணிக்க கூடாது. இன்னைக்கு நான் அதை தான் பண்ண போறேன். யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், எவ்வளவு எவிடன்சஸ் வேணாலும் காட்டட்டும், நான் எல்லார்கிட்டயும் பிரீத்தா பொய் சொல்றா, என்ன சிக்க வைக்க பாக்குறான்னு சொல்லிடுவேன். அப்போ கரண் உன் பேச்ச நம்பிடுவானா? நம்ப மாட்டான், இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். ஆனா அந்த மாதிரி சமயத்துல நான் பிரீத்தாக்கு எகெயின்ஸ்டா அவனோட மனசுல விஷத்தை கலந்துருவேன். நிறைய வெறுப்ப நிரப்பிடுவேன். அதுக்கப்புறம் பாரு, கரண் அவளை இந்த வீட்டை மட்டும் இல்ல, அவனோட வாழ்க்கையை விட்டு அவனோட மனசை விட்டு தூக்கி எறிஞ்சிருவான். மரியாதை கெட்டவளே, என்ன என்னோட கரணை விட்டு பிரிப்பியா? இப்போ பாரு,
உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. நீ ஓடிடு. இவளை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். உன்னை ஏய், ஆ, விடு. என்ன பண்ணுங்கிறது உனக்கு தெரியுமா? உன்னால என்னடி பண்ண முடியும்? உன்னை நாங்க என்ன பண்றோம்னு பாரு. பை தி வே, ரெக்கார்டிங்க்கு வச்ச எல்லா போன் எடுத்தாச்சா? சோ மிஸ் பதாஷா, உன்னோட தப்ப நீயே இன்னைக்கு ஒத்துக்கிட்ட. இன்ஃபேக்ட் உன்னோட வாக்குமூலத்தை நாங்க இந்த போன்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணிட்டோம். சோ நாங்க இந்த ரெக்கார்டிங்க கரண் மாமாக்கு கட்ட போறோம். அதுக்கப்புறம் கரண் மாமா இன்னைக்கு அக்காக்கு பதிலா உன்னதான் வீட்டை விட்டு அனுப்ப போறாரு. கெட் லாஸ்ட். இங்கே கடந்து சாவு. வாங்க போலாம். ஓ காட், பிரீத்தாவையும் அவளோட எடுபடிகளையும் எப்படி தடுக்கிறது?